Hi students, I am Dilip Babu, Summer Max, class 12th, Business Max, chapter 4. Differential equations, exercise 4.3. Solve the following homogeneous equations. Question number 1. X dy by dx equal to x plus y. ஸோ இப்போ நமக்கு இது ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ இந்த கொஷினை நம்ம ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன்ஸ்னு சொல்லிட்டு சால்வ் பண்ணணும், ரைட்டுங்களா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் பாருங்கள், எக்ஸு மல்டிப்ளையர் இருக்குது, மல்டிப்ளையரில் இருக்கக்கூடிய இருக்குங்களா இந்த எக்ஸை கன்வெர்ட்டிங் இன்ட்டு ஆர்ஹெச் சைடு. அப்போ என்ன ஆகும், டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸு ப்ளஸ் ஒய் பை எக்ஸ்னு. சரி, ஸோ இப்போ நமக்கு என்ன வந்திருக்கு பாருங்கள், dy by dx மட்டும் தான் LHS இருக்குது, ரிமைனிங் உள்ளதெல்லாம் RHS சைடு போயிடுச்சு. ஸோ அப்போ இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகிடுதுன்னா இட் இஸ் ஏ ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன்ஸ். இட் இஸ் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன்ஸ். ரைட். ஸோ இப்போ ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன்ஸ்னும் போது புட் y ஈக்குவல் டு vx. இப்போ எங்கெல்லாம் ஒய் இருக்கோ அந்த இடத்துல இந்த வேல்யூ எடுத்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குது பாருங்கள், இந்த பிளேஸில் விஎக்ஸ் போடுறோம். ரைட். அதுக்கு முன்னாடி இந்த ஒய்யில் இருக்கக்கூடிய எக்ஸை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். அப்போ இதை டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு, இது யூவி மாடல் இல்லையா, அதனால் வி அப்படி வச்சுக்கிட்டு இப்போ நம்ம எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், வேல்யூ 1, அதனால் 1 ப்ளஸ் எக்ஸ் அப்படி வச்சுக்கலாம். இப்போ வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், dv divided by dx equal to v plus x dv divided by dx. ஸோ இது யாரோட வேல்யூ, dy by dx ஓட வேல்யூ. ஆல்ரெடி dy by dx ஓட வேல்யூ இதோ இருக்குது இல்லைங்களா, இது நமக்கு கண்டுபிடிச்சிருக்கும். இந்த வேல்யூவை இந்த பிளேஸில் ஃபஸ்ட் மாற்றிக்கலாம். v plus x dv divided by dx equal to x plus y by x. ஆல்ரெடி நமக்கு ஒய்யோட வேல்யூ தெரியும், விஎக்ஸ். அப்போ அந்த விஎக்ஸ்ன்ற வேல்யூவை இந்த பிளேஸில் இப்போது ரீப்ளேஸ் பண்ணலாம். எக்ஸு டிவி டிவைட் பை டிஎக்ஸு ஈக்குவல் டு எக்ஸு ப்ளஸ் விஎக்ஸு பை எக்ஸ். அடுத்தது பாருங்கள், இந்த நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லையும் எக்ஸுன்ற வார்த்தை காமனாக இருக்குது. ஸோ அதனால் எக்ஸை நம்ம மட்டும் காமனாக வெளியே எடுத்துக்கலாம். அப்போ எக்ஸு ஓப்பன் ப்ராக்கெட் 1 ப்ளஸ் வி டிவைட் பை எக்ஸ். இப்போ எக்ஸு கேன்சல். ஸோ அப்போ பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்குது, 1 ப்ளஸ் வி. LHS சைடில் வி ப்ளஸ் எக்ஸு டிவி டிவைட் பை டிஎக்ஸு. அதுக்கடுத்தது வி பாசிட்டிவ். ஸோ இப்போ அந்த பாசிட்டிவை கன்வெர்ட்டிங் இன்ட்டு RHS சைடு, x dv divided by dx equal to 1 plus v minus v. ஸோ அப்போ இங்கே என்ன ஆகும், பாசிட்டிவ் நெகட்டிவ் கேன்சல். அப்போ பேலன்ஸு x dv divided by dx equal to 1. இப்போ நமக்கு x dv divided by dx இருக்கு இல்லையா, இந்த dxஐ மட்டும் RHS சைடில் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம RHS சைட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா x dv equal to dx வரும். ஸோ இப்போ எக்ஸ் இங்கே மல்டிப்ளை இருக்கக்கூடிய எக்ஸை கன்வெர்ட்டிங் இன்ட்டு RHS சைடு, அப்போ அது டிவைட் ஆகிடும். அப்போ பேலன்ஸ் நம்ம கையில் என்னாக்கு, dv ஈக்குவல் டு dx பை எக்ஸு அப்படின்னு வரும். இப்போ அடுத்த வேலை LHS சைடும் RHS சைடும் இன்டெக்ரல் எடுக்கிறோம், டேக்கிங் இன்டெக்ரல் ஆன் போத் சைட்ஸ். அப்போ இன்டெக்ரல் 1 பை எக்ஸு டிஎக்ஸ்னு சொல்லலாம். இன்டெக்ரல் dx அப்படின்னா வெறும் எக்ஸு தானே போடுவோம். அப்போ இங்கே என்ன இருக்குது, இன்டெக்ரல் டிவி இருக்குது. அப்போ ஆன்சரு வி. இன்டெக்ரல் 1 பை எக்ஸ், 1 பை எக்ஸ் டிஎக்ஸ்னு லாக் எக்ஸு ப்ளஸ் லாக் சி. அடுத்தது லாக் எம் ப்ளஸ் லாகன், லாக் mn. அப்போ சிஎக்ஸு வி ஈக்குவல் டு லாக் சிஎக்ஸ்னு. இப்போ நம்ம லாக்கை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா LHS சைடும் RHS சைடும் எக்ஸ்பொனென்ஷியல் இருக்கலாம், ஈனுடைய பவர். அப்போது இ பவர் லாகு சிஎக்ஸ். ஸோ இப்போ இங்கே என்ன பாருங்கள், லாகும் எக்ஸ்பென்ஷன் கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன வரும், சிஎக்ஸு இ பவர் வி மட்டும் வரும். அதுக்கு அடுத்தது இப்போ சி வந்து நமக்கு மல்டிப்ளை இருக்குது, மல்டிப்ளை இந்த சைடு எடுத்துகிட்டு வந்து என்ன ஆகும், டிவைடில் வந்துடுவார். அப்போ எக்ஸு ஈக்குவல் டு 1 பை சி இ பவர் வி.
ரைட். இப்போ நம்ம இந்த 1/c இருக்கு இல்லையா, அது ஒரு வேரியபிளாக கன்சிடர் பண்ணிக்கலாம். வேர் k ஈக்குவல் டு 1/c. அப்போ இங்கே k e பவர் v. vனா என்ன அப்படின்னா நமக்கு தெரியும். y ஈக்குவல் டு vx அஷ்யூம் பண்ணிக்கலையா அது. அப்போ v மட்டும் வேணும். x மல்டிப்ளை கன்வெர்ட்டிங்கன்ட்டா LHS சைடு. அப்போ y/x இஸ் ஈக்குவல் டு v. அப்போ இந்த வேல்யூவை இந்த பிளேஸில் நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். k e பவர் y/x. ஸோ இது யாரோட வேல்யூ? எக்ஸனுடைய வேல்யூ. ஸோ இப்போ இதுதான் இந்த கொஷினுடைய சொல்யூஷன்.